எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து தக்காளி ரசம் வைக்க போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இதேமாரி செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி சாறு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 5-6 பூண்டு பல், 2 வரமிளகாய், அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, அது கூட உப்புங்க. ரசத்துக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வந்து ஒரு 4 தக்காளி பழம் எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கலாங்க. அதையும் மிக்ஸி சாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பாருங்க, கொரன்னு அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ வந்து மண் சட்டியில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாங்க. இது வந்து நல்லா இனிப்பு புளிங்க. இனிப்பு புளி கரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். ஓகே, சுத்தமாக கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த புளி தண்ணியை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ இந்த சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டாச்சு. கடுகு வெடித்ததும் ஒரு பச்சை மிளகாயை 2ஆக உடச்சி போட்டாச்சு. கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ வந்து பொடிஞ்சு வச்ச பொடியை சேர்த்துடலாம். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு ரொம்ப கருகிடாமல் அரை பதத்துக்கு வதக்கி விடுங்க. அது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுமாரி பொடியை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு செஞ்சால் தான் வாசனையாகவும் இருக்கும், பச்சை வாடை எல்லாமே இருக்கும். வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இது வந்து எப்படியும் ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். கொதிக்கட்டுங்க, மூடி வச்சு கொதிக்கட்டுங்க. ரொம்பவும் கொதிக்கக்கூடாது, அப்படியே கொதி வரணும். அந்த நேரத்தில் மல்லித்தழை போட்டுட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை அரை ஸ்பூன் சேர்ப்பேன். பாருங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. ஏன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாடையெல்லாம் அடிக்காது. இப்போ வந்து நாட்டு சர்க்கரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாசனை அடிக்குது. இப்போயே பசி கிளம்புது. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய் பாய்.